கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இப்போ நாங்கள் என்ன மாதிரி வெப்சைட்ஸ்லாம் பார்க்குறோம், ட்ராக் பண்ணுறோன்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபண்டமெண்டல் என்ன ஸ்டாக்ஸ் என்ன வெப்சைட்ஸ் பார்க்குறோம் ட்ராக் பண்ணுறதுக்கு, டெக்னிக்கலுக்கு என்ன வேறு வெப்சைட்ஸ் பார்க்குறோம். ஸோ இது மட்டும் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஒரு ஷார்ட் வீடியோ, வெரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. இதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு இது யாருக்கெல்லாம் தேடுதல் இருக்கோ ஸ்டாக் மார்க்கெட்டில், இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேடுதல் இல்லாதவங்களுக்கு இது பயனளிக்காது. தயவுசெய்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இது ஒரு கோச்சிங் மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் இதுலேருந்து நீங்கள் உங்கள் தேர்தலை அப்படியே பன்முனைப்படுத்திக்கலாம். ஓகே, இதுலேருந்து உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும். அந்த கேள்வியெல்லாம் போய்ட்டு நீங்கள் கூகுளில் கேட்டால் பதில் சொல்லும், இல்லை சாட் ஜிபிடி இருக்குது, அதில் கேட்டாலும் பதில் சொல்லும். ஸோ நான் ஒரு சின்ன புள்ளி வைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் கோலம் போடுறது, இல்லை ரோடு போடுறது, எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். அது அந்த ஸ்கில் செட் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மெயினாக எல்லாமே பேசிஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான். ஸோ ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னே நம்ம அந்த ஸ்டாக்கு பேலன்ஸ் ஷீட் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பேலன்ஸ் ஷீட் நல்லா இருக்கான்றது நம்ம ஒரு சாமானியன் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனாக்கா, சார்ட்டர் அக்கௌண்ட் படித்தவங்களாம் வேறு மாதிரி அனலைஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அவ்வளோ படிப்பெல்லாம் கிடையாது. நம்ம சிம்பிளாக நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறோம், ரொம்ப சிம்பிளாக. அதுக்கு screener.in ஒன்று இருக்குது. screener.in நீங்கள் போனீங்க, அதில் அந்த கம்பெனி பேர், அதனுடைய மார்க்கெட் கேப், அதில் ஸ்க்ரீன் நம்ம இந்த ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதில் இனிஷியலாக போட்டிங்கன்னா டெம்ப்ளேட்டில் ஒரு நாலேஜ் தான் வரும். நீங்கள் அதில் போய்ட்டு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அது எனக்கு தேவைப்படாது, பட் அதனால் போட்டுக்கலாம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 52 வீக் ஹைலோ வரும், பார்க்கலாம். அதில் ஸ்டாக்கோட பிஇ தெரியும், புக் வேல்யூ நம்ம லோட் பண்ணிக்கலாம், டிவிடெண்ட் டீல் அதில் தெரியும், ROE ROCE, ஃபேஸ் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேஸ் வேல்யூன்னு நமக்கு தெரியும். நம்ம போய்ட்டு ஒரு 5000 ரூபாய் ஷேர் ஒன்று வாங்கிடுவோம், அது ஃபேஸ் வேல்யூ பார்த்தா 1 ரூபி இருக்கும். 1 ரூபி, 5000 ரூபாய் ஷேர் 1 ரூபி ஃபேஸ் வேல்யூ, நான் பயப்படுவேன் வாங்குறதுக்கு. 5000 ரூபாய் ஷேர் ப்ரைஸ் ஃபேஸ் வேல்யூ டன் தைரியமாக வாங்குவேன். ஓகே, அது வேறு அது ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட இன்னொரு கான்செப்ட். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ, அப்புறம் டெட் டு ஈக்விட்டி இருக்கும், அப்புறம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது தெரிஞ்சுக்கலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ ரிசர்வ் வச்சுருக்காங்க அந்த கம்பெனி. ஒரு கம்பெனி இதெல்லாம் ஒரே ஸ்க்ரீனில் ஒரு கிளிக் ஆஃப் த பட்டனில் இவ்வளோ விஷயம் தெரியும். இதை வச்சு நம்ம ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியான்றது, இது அந்த ஸ்டாக்கோட ஜாதகம். அது ஆக்சுவலாக ஃபினான்ஷியல் ஜாதகம் இதில் வரும். ஓகே, screener.in ஒரு அருமையான இது. நானும் ஃபஸ்ட்டு வேறு ஒரு சைட் யூஸ் பண்ணியிருந்தேன். இதே எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு சொல்லியிருந்தார். நான் சொல்லிட்டு 7-8 இயர்ஸ் பேக் ஸ்க்ரீனில் தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் ROE, நெட் ப்ராஃபிட்டு, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், பிளெட்ஜ் இருக்கான்னு தெரியும். பிளெட்ஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஈக்விட்டி கேபிட்டல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் டெட்டு, மார்க்கெட் வேல்யூ, கோட் செக்யூரிட்டி, இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற கம்பெனி, உங்களுக்கு ஜென்ரலாக மீடியாவில் உங்களுக்கு ஒரு கம்பெனி பேர் தெரியும் உங்களுக்கு, ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ நீங்கள் இந்த ஸ்க்ரீனரில் நீங்கள் பேர் போட்டோடனே அந்த கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸ் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது பேலன்ஸ் ஷீட் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அந்த கம்பெனி ஃபஸ்ட்டு அபவுட்னு அந்த கம்பெனியை பற்றி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ HDFC அசெட் மேனேஜர் இருக்குது, அது போய் என்ன பண்ணுறாங்க, இன்கார்பரேட்டட் 1999 HDFC அசெட் மேனேஜர் ப்ரொவைட்ஸ் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். அவ்வளோதான், மேட்டர் முடிச்சு போச்சு. ஸோ இவங்க ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, அது நம்மளுக்கு புரியும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கீ பாயிண்ட்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கீ பாயிண்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதை பற்றி ஸ்டோரி கொடுக்குறாங்க. அந்த கம்பெனியை பற்றி ஒரு ஷார்ட் ரைட்டே கொடுக்குறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஒரு 4 நாள் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணி இப்போ நோட்ஸ் எடுத்து கம்பைல் பண்ணி ஒரு ஸ்னாப்ஷாட், ஒரு 10 பக்கம் நோட் எழுதி அதை குறுக்கி ஒரு புல்லட் பாயிண்ட்ஸாக பண்ணணும். ஓகே, ஸோ இதில் ஃபார் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு படிக்கிறேன் நான். இன்கார்பரேட் as of December 2024 HDFC Bank holds 52.48% stake. ஸோ HDFC Bank ஒரு பெரிய ஸ்டேக் வச்சுருக்கான். ப்ளஸ் தே டிரான்சாக்டிங் blah மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி பற்றி அதோடைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னென்ன பண்ணுறாங்கன்னு ஃபுல் ஸ்டோரி இருக்கும். அவங்க மார்க்கெட் ஷேர் என்ன, கரண்ட் ஏஎம் என்னது, எல்லாமே இருக்குது. ஆப்ரேஷனல் மேட்ரிக்ஸ்
metrics, alternatives, unique investors, live accounts, closing AUM, distribution network, distribution mix, direct, MFDs, நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், பேங்க்ஸு. ஸோ இவங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இது ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் அதில் நீங்கள் போய் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்னு ஒரு காலம் அதில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொமோட்டர் எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறாங்க, எஃப்ஐஏ ஹோல்ட் பண்ணுறாங்க, டிஏ எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறாங்க, இண்டிவிஜுவல் எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் இதில் பார்த்துடலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டு இதில் அதே மாதிரி இதில் நம்ம பார்க்கும்போது ப்ரொமோட்டர் விற்றுந்தாக்கா கேர்ஃபுல்லாக இருக்கணும். சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐஏ ஏறி இருக்கும், நிறைய இடத்துல வந்து எஃப்ஐஏ மேலே போயிருப்பான், டிஏ குறைஞ்சிருப்பான். இன் சம் ஸ்டாக்ஸ் எஃப்ஐஏ டிஏ 2 பேரும் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா பயங்கரம் மேலே போகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறதா தேடி வாங்குறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க பல்க் டீல்ஸ் பார்க்குறாங்க, அதில் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி என்ன ஸ்டாக் வாங்குறாங்கன்னு பார்க்குறாங்க, அந்த ஸ்டாக்கே வாங்குறாங்க, அந்த 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 குதிரையிலே ஓடுறாங்க, அது பின்னாடி போகிறாங்க. அதுவும் ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அதே மாதிரி எஃப்ஐஐ டிஏ 2 பேருமே இன்க்ரீஸ் பண்ண ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, உங்கள் கிட்ட இருக்க ஸ்டாக்கை எஃப்ஐஐ டிஏ எப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அப்போ நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, இது வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது, பட் தெர் இஸ் நோ ஒரு ஃபார்முலா கிடையாது. இது காங்கிரிகேஷன் ஆஃப் ஐடியாஸ், ஒரு இடத்துக்கு ஒன்று ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி இதில் வந்து நிறைய விஷயம் தெரியும். அந்த டேட்டா வச்சு எஃப்ஐஐ சம்டைம்ஸ் பார்த்தா ஹெவியாக செட் பண்ணியிருப்பாங்க, சம்டைம்ஸ் ப்ரொமோட்டர் ஹெவியாக விற்றுருப்பாங்க, சம்டைம்ஸ் ப்ரொமோட்டர் பிளெட்ஜ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த screener.in தெரியும் உங்களுக்கு. ஓகே, அதுக்கு அடுத்தது வெப்சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் டெக்னிக்கல் வெப்சைட், அதில் வந்து இது நாங்கள் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இவன் வந்து நான் முதல்ல ஃபண்டாஸ்டிக் டேட்டா கொடுத்துருந்தான், இப்போ கொஞ்சம் அது கொஞ்சம் சுருக்கிட்டான், பட் ஸ்டில் இட் யூஸ்ஃபுல். இப்போது இதுக்கு பேர் topstockresearch.com. இதில் நீங்கள் போயிட்டீங்கன்னா அவங்க கொடுக்குற டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா மயக்கச்சு வந்துடுவீங்க. டெக்னிக்கல் ஸ்க்ரீனர்லேயே வந்து சார்ட் பேட்டர்ன் நிறைய கொடுக்குறான். ஓப்பன் ஐலோ ஸ்க்ரீனர்ஸ், ஓவர்பாட் ஓவர்சோல்டு, RSI கிராஸ் ஓவர்பாட் ஓவர்சோல்டு, RSI கிராஸ் above 50, RSI கிராஸ் below 50, இந்த மாதிரி நிறைய ஓவர்பாட் ஸ்டாக்ஸ் வித் ஃபாலிங் RSI. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அதில் இருக்குது. ஓகே, அதே மாதிரி ட்ரெண்ட் இண்டிகேட்டர் வந்து MACD பேஸ் பண்ணி MACD ADX ஆவரேஜ் சூப்பர் ட்ரெண்ட், இது மூணுக்கும் வந்து MACD கிராஸ் above சிக்னல் லைன், MACD கிராஸ் below சிக்னல் லைன், ADX மைல்ட் ட்ரெண்டிங் ஸ்டாக் ஸ்க்ரீனர், ADX அட்வான்ஸ் ட்ரெண்டிங் ஸ்டாக் ஸ்க்ரீனர், சூப்பர் ட்ரெண்ட், ப்ரைஸ் above சூப்பர் ட்ரெண்ட், ப்ரைஸ் பிலோ சூப்பர் ட்ரெண்ட், இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது வால்யூம் பேஸ்ட் இண்டிகேட்டர், அது பார்த்தா சாய்கின் மணி ஃப்ளோ, அது வந்து மணி ஃப்ளோ இண்டிகேட்டர், அது மணி அந்த ஸ்டாக்கில் மூவ் ஆகுதுன்றது. ஸோ சாய்கின் மணி ஃப்ளோ, சாய்கின் வெரி ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷர், சாய்கின் பலோ ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷர், சாய்கின் வெரி ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர், CMA புல்லிஷ் ஸ்ட்ரென்த், அந்த மாதிரி நிறைய விஷயம் அதில் இருக்குது. SMA ஸ்க்ரீனர், அதில் பார்த்தா ப்ரைஸ் above 5 SMA, ப்ரைஸ் above 10 SMA, 15 SMA, 20, 25, 30, 40 SMA. அதே மாதிரி ப்ரைஸ் பிலோ, ப்ரைஸ் ஜஸ்ட் above, இது மாதிரி ஃபண்டாஸ்டிக். இந்த டேட்டாலாம் நம்மளால் எடுக்க முடியாது. அதே மாதிரி SMA புல்லிஷ் கிராஸ் ஓவர், SMA கிராஸ் ஓவர்ன்றது அது ஒரு தனி விளையாட்டு. ஸோ SMA கிராஸ் ஓவர்னா ஒரு லோயர் SMA கிராசிங் ஹையர் SMA. ஃபார் எக்ஸாம்பிள் 20-day மூவிங் ஆவரேஜ் கிராசிங் 50-day மூவிங் ஆவரேஜ், அது புல்லிஷ். 50-day மூவிங் ஆவரேஜ் கிராசிங் 20-day மூவிங் ஆவரேஜ் அல்ட்ரா பேரிஷ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ டெக்னிக்கல்ஸ் பார்க்கணுன்னா இதில் போனால் அவனே ஒரு பிளாட்டரில் கொடுத்துட்றான், ஒரு மெனு கார்டு மாதிரி அவங்ககிட்டே இருக்குது. என்னென்ன ஐட்டம் நம்மளுக்கு வேணும் நம்ம அதிலே பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சில பேர் MACD பார்ப்பாங்க, RSI பார்ப்பாங்க, ஒரு சில பேர் எல்லாமே பார்ப்பாங்க, ஒரு சில பேர் எல்லா இண்டிகேட்டரும் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா இண்டிகேட்டரும் போட்டால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் இல்லை 1-2 இண்டிகேட்டர் மேக்ஸிமம் நான் RSI அப்ளை பண்ணாலே போதும். இல்லை RSI கூட ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், MACD ஆட் பண்ணிக்கலாம். MACD பை வரும்போது RSI பை இருக்கான்னு பார்க்கலாம். MACD பை கொடுத்துச்சு, பட் RSI 39 இருக்குது, 40 கிராஸ் பண்ணால் வாங்கலாம். MACD பை கொடுத்துச்சு, RSI 45 இருக்குது, 50 கிராஸ் பண்ணால் வாங்கலாம். இது மாதிரி எதாவது நீங்கள் இது பாரு, நான் வந்து பெரிய பெரிய சீக்ரெட்லாம் சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. ஓகே, ஸோ ஏன் சொல்கிறேன். ஸோ SMA, அப்புறம் அதே மாதிரி EMA இருக்குது. இதுலேயே SMA EMA சார்ட் பேட்டர்ன்ஸ், ட்ரையாங்கிள், சேனல், ட்ரெண்ட் லைன்ஸ் எல்லாம் இருக்குது. அது தவிர ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்க்ரீனர், புல்லிஷ் டெக்னிக்கல் ஸ்க்ரீனர், பேரிஷ் டெக்னிக்கல் ஸ்க்ரீனர், ஃபண்டமெண்டல் ஸ்க்ரீனர், மூவிங் ஆவரேஜ் ஸ்க்ரீனர், எக்ஸ்பர்ட் ஸ்க்ரீனர் ஒன்று இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இருக்குது இதில்.
ஸோ இதுக்கு இது பியூட்டினே இது கூட சார்ட்டும் பார்த்துலாம். இதுலேயே கொஞ்சம் சார்ட்டும் இருக்குது. போலிங்கர் பேண்ட் இருக்குது, பேராபலிக் சார் இருக்குது, இச்சிமோக்கோ இருக்குது, ஐக்கன் ஆட்சின்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, ஐக்கன் ஆட்சி இருக்குது. ஸோ இதெல்லாம் இதில் நீங்கள் பார்க்கலாம் ட்ரெண்டு. ஸோ டெக்னிக்கலுக்கு இதெல்லாம் நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு தேடல் இருக்குது. ஐ வாண்ட் அபவ் 200 day மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர்னாக்கா இதில் போய் பார்த்தா கிடைக்கும். ஓகே, கிராஸ் அபவ் 200 day மூவிங் லிஸ்ட்டு கிடைக்கும். கிராஸ்ட் பிலோ 200 day மூவிங் லிஸ்ட் கிடைக்கும். 50 DV கிலோ கிடைக்கும், 50 DV ஹை கிடைக்கும். நீங்கள் டெக்னிக்கலாக என்ன கேள்வி இருந்தாலும் நீங்கள் உங்கள் மைண்டில் கேள்வி இருந்து எங்கே போனால் தெரிஞ்ச ஆன்சர் இருக்குது. இது ஒரு புக்கு மாதிரி. ஓகே, 50வது பேஜில் எஸ்எம்ஏ போட்டிருக்கான், அது பிரித்து பார்த்தா எஸ்எம்ஏ இருக்கும். 50வது பேஜில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த சிலபஸ் அந்த இண்டெக்ஸ் நம்மளுக்கு தெரியணும் என்னன்ட்டு. ஒரு 4 தடவை பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒரு நாள் உட்காந்து என்னென்ன டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் அவைலபிள் பார்த்து தெரிஞ்சிடும். அப்புறம் எது வேணால் நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு லேர்னிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்க இதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் 3வது வந்து ஒரு எனக்கு ரொம்ப ரெகுலர் யூஸ் பண்ணிட்டு சார்ட்டிங், CHARTINK. சார்ட்டிங்கில் ஒரு பியூட்டி என்னன்னாக்கா, நீங்களே வந்து இப்போ வந்து லைவ் மார்க்கெட்லேயே வரும், இதில் இருக்க எல்லாமே அதில் வரும். பட் ஆனால் நீங்கள் தான் போய் அதை கொரி ரைஸ் பண்ணணும். இப்போது டாப் ஸ்டாக் ரிசர்ச்சில் எல்லாமே ப்ரீ ப்ரோக்ராம்ட் லிஸ்ட்டு ஃபார் த டே அவைலபிள் அட் 5:36 இருக்குது. பட் சார்ட்டிங்கில் என்னன்னாக்கா, உங்களுக்கு என்ன வேணும், சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்ஸ் கிராசிங் 20 day மூவிங் ஆவரேஜ் வித் வால்யூம்ஸ் போய் நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கனாக்கா, வால்யூம் சார்ட்டிங்னு போட்டிங்கனாக்கா அதில் வந்து உங்களுக்கு வந்து அது கொடுத்துரும், ஒரு ஹெட்டிங் வரும். அதுக்குள்ளே போனால் ஒரு ஃபார்முலா போட்டு வச்சுருக்காங்க, யாரோ ஒருத்தர் போட்டு வச்சுருக்காங்க நம்மளுக்காக. யார் எவ்வளோ பேர் எவ்வளோ அதாவது அந்த சார்ட்டிங்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி கொரி கூகுளில் போட்டு உள்ள சார்ட்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் உள்ளே உட்காந்துருக்காங்க அப்போ தான் தெரியும். இதெல்லாம் வந்து எப்போ ஒருத்தர் கோடு போட்டு ரோடு போட்டுருக்காங்க. நம்மளுக்கு இப்போ தான் தெரியுது. ஓகே, ஸோ அதில் போய் என்ன கொரி வேணால் நீங்கள் ஐக்கியநாச்சி கூட போடலாம், அதில் இச்சிமோக்கு பைசிங்கில் கூட போடலாம். அது மாதிரி போட்டோன்னே அந்த 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 ஸ்க்ரீன் வரும் உங்களுக்கு சார்ட்டிங்கில். அந்த 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 கண்டிஷன்ஸ் போட்ட ஸ்க்ரீன் வரும். அது நம்ம பார்க்க கண்டிஷன் பார்த்து ரன் பண்ணாக்க ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டு கொடுத்துரும். அது டெய்லி கொடுக்கும், வீக்லி கொடுக்கும், மந்த்லி கொடுக்கும். டெய்லி மந்த்லி RSI கிராஸ் அபவ் 50நாக்கா 31 தான் எடுக்கணும். வீக்லி RSI கிராஸ் அபவ் 21நாக்கா ஃப்ரைடே 1 தான் எடுக்கணும். அது வீக்லி கிராஸ் அபவ் 21ன்றது வெட்னஸ்டே எடுத்தால் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ சார்ட்டிங்கில் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அதுலேயே இன்ஃபேக்ட் சார்ட்டிங்கில் இன்னொரு பியூட்டி என்னன்னாக்கா அதுலேயே நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஈக்விட்டி கேபிட்டல் லெஸ் than 100 crores போட்டுக்கலாம், நெட் ப்ராஃபிட் அபவ் 100 crores போட்டுக்கலாம், ஃபேஸ் வேல்யூ ஈக்குவல் டு 10 போட்டுக்கலாம். இந்த மாதிரி அந்த சார்ட்டிங்கில் வந்து இஸ் ஃபேண்டாஸ்டிக், விச் இஸ் காட் டெக்னிக்கல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் மிக்ஸ் பண்ணலாம். அதில் நம்ம ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஒரு இந்த 21 day மூவிங் ஆவரேஜ் ஆர் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் 21 day மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் 50 ப்ரோக்ராம் போட்டிங்கன்னா அது லிஸ்ட் வரும். ஒன்று நீங்கள் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கிரேட்டர் than 15 போட்டுக்கலாம், நெட் ப்ராஃபிட் கிரேட்டர் than 100 crore போட்டுக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு வேண்டிய கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அது பெரிய கஷ்டமே கிடையாது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கனாக்கா மார்க்கெட்டில் வந்து எந்த விஷயத்துலையும் சரி, ஸ்கூல் படிக்கும்போது விளையாட்டுலையும் சரி படிப்புலையும் சரி ஹோம்ஒர்க் பண்ணாமல் பாஸ் பண்ண முடியாது. ஹோம்ஒர்க் பண்ணாமல் பாஸ் பண்ண முடியாது, படிக்காமல் பாஸ் பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி தான் இப்போ ஸ்போர்ட்ஸ்லையும் சரி. நிறைய இப்போ விஸ்வநாதன் ஆனந்த் இருக்கார், ஒரு செஸ் பிளேயரு, அவர் எக்கச்சக்க ஒர்க் அவுட் பண்ணுவார். அவர் அதுதான் பார்ட் ஆஃப் த கேம். ஓகே, ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த பிளேயராக இருந்தாலும் சரி, மேட்ச் ஆடுற மேட்ச் வருஷத்துக்கு 50 மேட்ச் ஆடுறாங்கனாக்கா அட்லீஸ்ட் ஒரு 100 நாள் நெட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து கடல் பங்குச்சந்தையை வந்து 100 ஜென்மானா கூட அவளுக்கு புரியாது. பட் ஒரு சின்ன ரூட்டை பிடிச்சிட்டு அதில் அப்படியே அடிபடாமல் போயிட்டுருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து இது எப்படின்னாக்கா ஓடுற ட்ரெயினில் வந்து அடிபடாமல் இறங்கணும். ஸ்டார்ட் ஆகும்போது யாரும் ஸ்லோ சொல்கிறது ஈஸி, பண்ணுறது கஷ்டம். பட் டெக்னிக்கல்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் மெர்ஜ் பண்ணிங்கனாக்கா அது பேர் டெக்னோ ஃபண்டமெண்டல்னுவாங்க. அது மெர்ஜ் பண்ணி நீங்கள் ஸ்டடி பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா எக்ஸைட்டிங்காக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்ட்ரைக் ரேட் 70% வந்து நீங்கள் கிங்கு. ஓகே, பட் சம்டைம்ஸ் ரொம்ப அடிபடும். ஒரு சீசனில் நாங்கள் RSI வித் வால்யூம்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த சீசன் ஃபுல்லாக வாஷ் அவுட்டு. அப்புறம் தான் புரியுது அது RSI ஒரு ட்ராப்பை வச்சு நம்ம தாக்குறாங்கன்னு ஒரு மாதிரி ஐடியா வந்து
அது மாதிரி விட்டுட்டோம். ஸோ நார்மல் RSIயில் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் screener.in, technical analyst stopstockresearch.com, charting.com, இது மூணும் நீங்கள் தெரியணும். உங்களுக்கு இது மூணும் உங்களுக்கு தெரியலனாக்கா நீங்கள் வந்து இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட். தப்பாக நினச்சிக்கூடாது. இது மூணும் ஹோம்ஒர்க் பண்ண முடியலனாக்கா மியூச்சுவல் ஃபண்ட். ஏன்னா ஹோம்ஒர்க் வந்து ஃபண்ட் மேனேஜர் பார்த்துப்பாங்க, ரிசர்ச் ஃபண்ட் மேனேஜர் பார்த்துப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும். பட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம பயப்படக்கூடாது. ஓகே, ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஜீரோ ஆகாது, ஸ்டாக் ஜீரோ ஆகும். அதனால் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நம்ம பயப்படல. ஸோ இந்த செஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் எதனா டவுட் இருந்தால் கொஸ்டினில் கேளுங்க, நான் போடுறேன். நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வியூஸ் வருது, நிறைய பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க. பட் எல்லா வியூவும் நம்ம பாசிட்டிவாக தான் எடுத்துப்போம். கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நமக்கு இப்போ கிரிட்டிசிசம் வந்தாலும் அது ஒரு அலர்ட்டாக தான், ஒரு அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் டபுளாக இருக்குது. சாதாரணமே மார்க்கெட்டை பற்றி பேசும்போது ரொம்ப அலர்ட்டாக தான் இருக்கிறோம். அதே மீறி நிறைய பேர் இல்லை நிறைய காமெடியாக கமெண்ட் பண்ணுறாங்க. நான் எல்லா கமெண்ட்டையும் நான் பார்க்குறேன். பட் அதெல்லாம் நம்மளுக்கு என்னை அதெல்லாம் பாதிக்காது. ஏன்னா நம்ம ஜென்யூனாக பேசுகிறோம். சம்டைம்ஸ் மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ மிஸ் ஆனால் நம்ம பங்கச்சத்தோடு சொல்ல முடியாது. பட் நெவர்த்லெஸ் வித் குட் இன்டென்ஷன் we are sharing this data. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.